ஓகே. ஸோ எல்லா சம்மும் நான் இங்க வந்து போடும்போது நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா எல்லா சம்மையும் உட்காந்து ஃபுல்லா உட்காந்து பார்க்க வேண்டாம். ஓகேவா? இப்போ நான் ஒரு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் மாடல் ஒன்று போடுறேன், இல்ல எக்ஸசைஸ் மாடல் ஏதாவது ஒன்று போடுறேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா அந்த சம்ம நான் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி, அதாவது அந்த சம்மம் அதே மாடல்ல இருக்குன்னா நான் இருக்குன்னு சொல்லிடுவேன். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சம்ம நீங்க ஒரு டைம் போட்டு பார்த்துட்டு கடைசி ஆன்சர்ஸ் மட்டும் செக் பண்ணுங்க. ஆன்சர் செக் பண்ணும்போது உனக்கு எனக்கு ஆன்சர் சேமா இருக்குன்னா நாட் அ ப்ராப்ளம். சேமா இல்லைனா மட்டும் என்ன பண்ணுங்க, பொறுமையா உட்காந்து வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகேவா? திருப்பி இந்த சம் ஃபுல்லா உட்காந்து பண்ண வேண்டாம்னு நான் சொல்றேன். ஓகே, நான் உங்களுக்கு எதுக்காக இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா சம்டைம்ஸ் நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கலாம். அதை வந்து எங்க தப்பு பண்ணிருக்கீங்க கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், ஆக்சுவலா உங்களுக்கு இந்த கிளாஸஸ் ரெக்கார்ட் பண்றேன். ஓகே, இட் டசன்ட் மீன் தட் யூ நீட் டு சி எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துட்டு இருக்க வேண்டாம்னு சொல்றோம். ஒன்ஸ் புரிஞ்சிருச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஆக்சுவலா அந்த சம் அதே மாதிரி எடுத்து கன்டினியூ பண்ணி பார்த்துட்டு அந்த தப்பான ஆன்சர்ஸ் மட்டும் கிராஸ் செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ்ல ப்ராப்ளம் 1 போட போறோம். இப்போ எப்படி இல்லஸ்ட்ரேஷன் 1 போட்டு முடிச்சணும், அப்ப நெக்ஸ்ட் நான் போட போறது என்ன பண்ண போறோம், ஆக்சுவலா எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 1 வந்து உங்களுக்கு போட்டு காமிக்க போறேன். ஓகேவா? படிங்க பார்க்கலாம். ப்ரோக்ரஸ் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கான். ஓகேவா? ப்ரோக்ரஸ் லிமிடெட் இஷ்யூடு 50,000 ஆர்டினரி ஷேர்ஸ். ஓகே, ஒரு நார்மலான 50,000 ஷேர்ஸை வந்து அவங்க என்ன பண்றாங்க, இஷ்யூ பண்றாங்க. ருபீஸ் எவ்வளவுன்னு சொல்றாங்க, 10 ஈச். ஓகே, 10 ரூபான்னு சொல்றாங்க. ஒரு ஷேர் வந்து 10 ரூபா. பேபிள் அப்ளிகேஷன் வந்து 2 ருபீஸ் தான். அலாட்மெண்ட் வந்து ஒரு 4 ருபீஸ்ன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கால் வந்து ஒரு 2 ருபீஸ், ஃபைனல் கால் வந்து ஒரு 2 ருபீஸ். அப்ப அப்ளிகேஷன் ஒரு 2, அலாட்மெண்ட் ஒரு 4, ஃபர்ஸ்ட் கால் ஒரு ருபீஸ் 2, ஃபைனல் கால் ருபீஸ் வந்து ஒரு 2 ருபீஸ் இருக்கு. சொல்ல புரிஞ்சுச்சா? அப்ப 2 பிளஸ் 4 என்னாச்சு, ஆக்சுவலா 6 6 பிளஸ் 2 என்னாச்சு 8, 8 பிளஸ் 2 ஆச்சு 10 ஆச்சா? அப்போ ஷேரோட பிரைஸ் வந்து 10 அப்படின்னு காமிச்சுக்கிறோம். கிளியரா இருக்கீங்களா? all the shares were subscribed, amount was duly received. எல்லா ஷேர்ஸும் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டாங்க, எல்லா ஷேரும் ரிசீவும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பாஸ் ஜர்னல் என்ட்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாஸ் ஜர்னல் என்ட்ரி அப்படின்றாங்க. நம்ம நார்மலா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கனா, நீங்களே மைண்ட்ல அப்படியே என்ன பண்ணா கூட அழகா ரிப்பீட் பண்ணிட்டே வரணும். சரியா? நீங்களும் வீட்ல வீடியோ பார்க்கும்போது அழகா ரிப்பீட் பண்ணிட்டே வரணும். என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி நம்ம என்ன பண்ணுவோம், அப்ளிகேஷனுக்கு தான் முதல்ல என்ட்ரி போடுவோம். என்னன்னு போடுவீங்க, பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு என்ன எழுதிங்க, ஆக்சுவலா ஷேர் அப்ளிகண்ட் அக்கவுண்ட். ஓகே, ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட். அதாவது பேங்க் அக்கவுண்ட்ல மணி வந்திருக்கு, அப்ளிகண்ட் பைசா கொடுத்துருக்கான்னு சொல்லி என்ட்ரி போடுவீங்க. எப்படி என்ட்ரி போடுவீங்க, ஆக்சுவலா 50,000 ஷேர்ஸ் எவ்வளவு ருபீஸ், 2 ருபீஸ். ஓகே, 2 ருபீஸ். ஒரு நிமிஷம், 2 ருபீஸ். அப்போ 50,000 2 எவ்வளவு அமௌண்ட் ஆச்சு, ஆக்சுவலா 1 lakh அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும், ஆக்சுவலா என்ட்ரி போடணும். ஓகே, எவ்வளவு ருபீஸ் என்ட்ரி போடணும், ஆக்சுவலா 1 lakh அப்படின்னு என்ட்ரி போடணும். அடுத்த என்ட்ரி போடுவீங்க, சொல்லுங்க பார்க்கலாம். ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் டெபிட், ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் டெபிட் டு என்ன, ஆக்சுவலா ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட். ஓகே, ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட் அப்படின்னு என்ட்ரி போடணும். எதுக்காக, பேங்க்ல அமௌண்ட் வந்துருச்சு, அது அப்படியே கேபிட்டல் எதுக்காக சொல்லி கேபிட்டல் போய் என்ட்ரி போடுறோம். கரெக்டா? அப்ப என்ன பண்ணுவீங்க, ஆக்சுவலா இங்க சொல்லுங்க பார்க்கலாம். 1 lakh rupees, 1 lakh rupees. புரிஞ்சுச்சா? புரிஞ்சிருச்சா? அடுத்த நீங்களே சொல்வீங்களா, ஆக்சுவலா சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னது, அடுத்த என்ட்ரி என்ன போடுவீங்க, பேங்க் வந்து செகண்டா மாறிடும், அந்த கேபிட்டல் வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரியா மாறிடும். அப்ப என்ன எழுதுவீங்க, அப்ளிகேஷனுக்கு பதில் ஷேர் அப்ளிகேஷனுக்கு பதில் என்ன எழுதுவோம், ஆக்சுவலா ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட் டெபிட் டு டு என்ன எழுதுவோம், ஆக்சுவலா ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட். ஓகேவா? ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட் அப்படின்னு என்ட்ரி போட்டுருவேன். ஓகேவா? எவ்வளவு ஷேர்ஸ், 50,000 ஷேர்ஸா? அலாட்மெண்டோட பிரைஸ் என்ன, 4. அப்ப இன்டு 4 ருபீஸ் அப்படின்னு எடுத்து எழுதிப்பேன். கரெக்டா? 4 ருபீஸ். அப்ப எவ்வளவு அமௌண்ட், 2 lakhs. இங்க என்ட்ரி 2 lakhs. சோ கேபிட்டலுக்கு 2 lakhs என்ட்ரி போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணணும், ஆக்சுவலா பேங்க்ல என்ட்ரி போடணுமா, ஏன்னா அமௌண்ட் பேங்க்ல வாங்கிட்டோமா இல்லையான்னு பார்க்கணும்ல. அப்ப பேங்க்குக்கு ஒரு என்ட்ரி என்ன பண்ணுவீங்க, பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு என்ன எழுதிங்க, ஆக்சுவலா ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட். ஓகே, பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட். எவ்வளவு பிரைஸ், ஆக்சுவலா 2 lakhs. ஓகே, எவ்வளவு பிரைஸ், ஆக்சுவலா 2 lakhs. சோ பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட் எவ்வளவு வேல்யூ, ஆக்சுவலா 2 lakh rupees அப்படின்னு எடுத்து எழுதிடணும். கிளியரா இருக்கீங்களா? அடுத்த என்ட்ரி என்னது, அலாட்மெண்ட் முடிஞ்சிருச்சா? சோ அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு, அடுத்தது அலாட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, அடுத்தது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். ஓகே, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். ஓகே, ஃபர்ஸ்ட் கால் ஒரு 2 ருபீஸ், ஃபைனல் கால் ஒரு 2 ருபீஸ். நீங்களே சொல்வீங்க அழகா. என்ன என்ட்ரி போடுவீங்க, அலாட்மெண்ட்டுக்கு பதிலா என்ன எழுதணும், ஷேர் ஃபர்ஸ்ட் கால். வெரி குட், ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கவுண்ட் டெபிட் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சுவலா இங்க இருந்து எழுதிப்போம். கரெக்டா? சோ நீங்க அழகா இதுக்கப்புறம் நீங்களே சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. கரெக்டா? சொல்றீங்களா இல்லையா வீட்ல எல்லாமே? ஓகே, சோ ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கவுண்ட் டெபிட் டு என்ன, ஆக்சுவலா ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட். ஓகே, ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர்
கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ ஷேர் வந்து ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அப்படின்னு ஒரு என்ட்ரி போடணும். இதுக்கான கேபிட்டலுக்காக ஓகேவா, எவ்வளோ ஷேர்ஸ் 50,000 ஷேர்ஸ் ஓகேவா, எவ்வளோ ருபீஸ் ஆக்சுவலா, எவ்வளோ ருபீஸ் 2 ருபீஸ். ஸோ நம்ம என்ன பண்ணணும் ஆக்சுவலா 50,000 இன்டூ 2, அப்போ எவ்வளோ ப்ரைஸ் ஆக்சுவலா 1 lakh ருபீஸ் ஓகேவா. ஸோ இங்கேயும் 1 lakh அப்படின்னு எடுத்து எழுதிடணும். அடுத்து நம்ம என்ன என்ட்ரி போடணும், இது கேபிட்டலுக்கான அமௌண்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோமா என்ட்ரி போடணும். அப்ப என்ன என்ட்ரி எழுதுவீங்க ஆக்சுவலா பேங்க் அக்கவுண்ட், அதாவது கேபிட்டல், நம்ம கேபிட்டலுக்கு என்ட்ரி வந்து பேங்க்ல ரிசீவ் பண்ண மாதிரி என்ட்ரி போடணும். ஸோ பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு என்ன ஆக்சுவலா ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கவுண்ட் ஓகேவா. பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கவுண்ட். எவ்வளவு பிரைஸ் 1 lakh எடுத்து எழுதிக்கணும் ஓகேவா. அடுத்து நம்ம என்ன போடுவீங்க நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த என்ட்ரி என்ன ஆக்சுவலா, ஸோ ஃபர்ஸ்ட் கால் முடிஞ்சிருச்சா, ஸோ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கால் வி ஹேவ் கம்ப்ளீட்டடா. அடுத்த நாள் ஆக்சுவலா ஃபைனல் கால்க்கு இருக்கு. ஸோ ஃபைனல் கால் எவ்வளவு ருபீஸ் 2 ருபீஸ். ஸோ அதுக்கு நான் என்ட்ரி போட போறீங்க. என்ன என்ட்ரி போடுவீங்க நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்சுவலா என்ன எழுதுவீங்க ஷேர், என்ன எழுதுவீங்க ஃபைனல் கால் அக்கவுண்ட் டெபிட், ஷேர் ஃபைனல் கால் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் ஃபைனல் கால் அக்கவுண்ட் டெபிட் டு என்ன ஆக்சுவலா ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட், ஷேர் ஃபைனல் கால் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட் ஓகேவா. எவ்வளவு ஷேர்ஸ் 50,000 ஷேர்ஸ், எவ்வளவு ருபீஸ் இருந்தது ஆக்சுவலா ருபீஸ் வந்து 2. ஸோ நான் என்ன பண்றேன் ஆக்சுவலா இன்டூ 2 அப்படின்னு போட போறீங்க. அப்ப எவ்வளவு அமௌண்ட் ஆக்சுவலா 1 lakh. இங்க என்ன எழுதிங்க 1 lakh. புரிஞ்சிருச்சா இல்லையா 1 lakh. அடுத்த என்ட்ரி போடுங்க நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு என்ன ஆக்சுவலா ஷேர் ஃபைனல் கால் அக்கவுண்ட், பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் ஃபைனல் கால் அக்கவுண்ட், பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு ஷேர் ஃபைனல் கால் அக்கவுண்ட் ஓகேவா. ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆக்சுவலா 1 lakhs. ஸோ இங்கேயும் அதே மாதிரி 1 lakh. கிளியரா இருக்கீங்களா? கிளியரா இருக்கீங்களா? இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருச்சா உங்களுக்கு எல்லாருக்குமே? நெக்ஸ்ட் ப்ராப்ளம், நெக்ஸ்ட் கான்செப்ட்ஸ், நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாமா நம்ம?